ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சண்டே நம்ம வீட்டில் ஒரு பெரிய விருந்து. நம்ம வீட்டில் இல்லைங்க, நம்ம வீட்டில் ப்ரிப்ரேஷன் முடிச்சுட்டு அப்படியே பிரியா வீட்டுக்கும் போக போகிறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, மத்தி மீன் குழம்பு தான் வைக்க போகிறேன். இதுக்கு வந்து 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயமும், ஒரு கைப்பிடி அளவு பூண்டும், ஒரு 3 பச்சை மிளகாயும் நல்லெண்ணெயில் வதக்கிட்டேன். வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கினதுக்கப்புறம் 3 பெரிய சைஸ் தக்காளி பழம், நாட்டு தக்காளி பழம் தான் எடுத்திருக்கேன் புளிப்புக்காக. பெரிய பெரிய பீஸாக வெட்டி போட்டு நல்லா வதக்கிடலாம். தக்காளி நல்லா லேசாக வதங்கினா போதும், ஏன்னா நம்ம மிக்சியில் அரைச்சி தான் இதை ஆட் பண்ண போகிறோம். அதனால் ஓரளவுக்கு நல்லா சுருண்டு வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். இது ஆறட்டும். இது ஆறதுக்குள்ளே நம்ம வந்து ஃப்ரைக்காக கொஞ்சம் ஃபிஷ் வாங்கிட்டு வந்திருந்தாரு. அந்த ஃப்ரை ஃபிஷ்க்கெல்லாம் வந்து மசாலா தடவி எடுத்து வச்சுக்கலாம். அதே டைமில் ஒரு பெரிய சைஸ் நெல்லிக்காய் அளவு புளியையும் நல்லா சுடுதண்ணியில் ஊற வச்சு ஜூஸ் எடுத்து நான் வச்சுருக்கேன். இந்த ஃப்ரைக்கான ஃபிஷ்ஷெல்லாம் வந்து மசால் வந்து நான் ஜேபி மசால் மிக்ஸ் வாங்கி அப்படியே டைரெக்டாக இது பண்ணி வச்சுட்டேன். வீட்டில் எதுவும் ரெடி பண்ணலை. இதுவே வந்து ஓரளவுக்கு டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். நம்ம ஆறின வெங்காயம் தக்காளி விழுது மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சிடணும், மை மாதிரி அரைச்சிடணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு குழம்பு வந்து திக்னஸோட டேஸ்ட்டும் நல்லா கூடி வரும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் போட்டிங்கன்னா நிச்சயமாக நல்லா மையாக அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு பெரிய கடாயில் வந்து நான் ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் வெந்தயமும் 1 ஸ்பூன் மிளகும் போட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நம்ம அரைச்ச வெங்காயம் தக்காளி விழுதை ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வெங்காயம் தக்காளி விழுது பச்சை வாசம் போய்ட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு குழம்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ, உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அவ்வளோ தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதிக்கட்டும். பேரலாக நல்லா கொதிக்கும் போதே வந்து நான் புளி கரைசல் தண்ணியே ஊற்றிக்கலாம். அது வீடியோ எடுக்க முடியல, நான் மறந்துட்டேன். ஊற்றினதுக்கப்புறம் புளியும் கொதித்து வரும்போது உங்களுக்கு 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் வந்து காரத்துக்காக வரமிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரத்தை பொறுத்து தான் இன்னும் கூடுதலாக வேணும்னா, எங்கள் வீட்டில் மைல்டாக தான் சாப்பிடுவாங்க, இன்னும் கூடுதலாக வேணும்னா இன்னொரு 1/2 ஸ்பூன் கூட நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதித்து பச்சை வாசல்லாம் போனதுக்கப்புறம் நீங்கள் இதில் வந்து மீன் ஆட் பண்ணால் போதும். மீன் வந்து ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் விட்டிங்கனாவே நல்லா வெந்து வந்துடும். பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் தான் விட்டால் சின்ன சின்ன மத்திங்கிறதுனால சூப்பராக வெந்து வந்துருச்சு. மத்தி மீன் குழம்பு ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரைக்கான மசால் தடவான மீனையும் எல்லாம் எடுத்துக்கிட்டே நாங்கள் பிரியா வீட்டுக்கு போயிட்டோம். அங்கே போயிட்டு மீன் பொரிச்சிட்டு குழம்பு எடுத்துக்கிட்டு அவள் சாப்பாடு வச்சு முட்டை வேக வச்சு வச்சுருந்தா, கூடையே சிக்கன் சிந்தாமணியும் செஞ்சுருந்தான். ஒரு பெரிய விருந்து மாதிரியே ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா மீன் குழம்பு, மீன் ஃப்ரை, முட்டை, அதோட சிக்கன் சிந்தாமணியும். நான் சிக்கன் சிந்தாமணி எடுத்துகிட்டு வரல, ஃபஸ்ட்டு ஃபிஷ் கொடுத்துடலான்னு நினச்சா அவர் இல்லை அதையும் சேர்த்தே கொடுத்துரு, அப்போ தான் ஒரே தடவை கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க, மறுபடியும் கொடுத்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு சிந்தாமணியும் கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. அவங்க 3 பேருக்கு ஊட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்களும் எல்லோரும் சாப்பிட்டோம். வாங்க நீங்களும் சாப்பிட்லாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.